எல்லோரும் கேட்டுட்ட மாதிரி இந்த தடவை தீபாவளிக்கு ஆகாச தீபம் எப்படி ஏற்றணும், எந்த டைமில் ஏற்றணும், என்றைக்கு ஏற்றணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ வந்து மாமி சொல்ல போகிறா. ஓவர் டு மாமி. ரொம்ப ஓவர் பில்டப்லாம் இந்த வருஷம் தீபாவளி வந்து வியாழக்கிழமை வருது இல்லையா, அமாவாசை. ஆமாம், நவம்பர் 4ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து குபேர பூஜை அன்றைக்கி ஃபுல்லாக காத்தாலேருந்து பண்ணலாம், சாயந்தரம் குபேர பூஜை பண்ணலாம். வியாழக்கிழமை வந்து குபேர ஈவினிங் டயத்தில் குபேர பூஜை பண்ணுறது நல்லது. அன்றைக்கி வந்து யூஸ்வலாக அமாவாசை அன்றைக்கி பண்ணுவோம் நம்ம சாயந்தரம். இந்த வருஷம் வியாழக்கிழமையாக வருது. ஸோ குபேரனுக்கு வியாழக்கிழமை முக்கியம்னால ரொம்ப விமர்சையாக பண்ணுவோம் எல்லாருமே. ஸோ வியாழன் பண்ணிவிட்டு அதுமாதிரி வெள்ளிக்கிழமை காத்தாலையும் பூஜை பண்ணணும். நம்ம வந்து போட்டிருக்கோம் எல்லாருக்கும் எப்படி அந்த லட்சுமி பூஜை பண்ணுறதுன்றதை. அதேமாதிரி இப்போ இந்த கார்த்திக் இந்த ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் இந்த ஆகாச தீபம் ஏற்றுறது நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் என்னென்ன. எப்படி நம்ம வடகிழக்கு மூலையில் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் வடகிழக்கு, மொட்டை மாடி இல்லை அப்படின்னா நம்ம வாரத்தில் ஃப்ளாட்ஸில் இருக்கோம் அப்படின்னா இந்த பால்கனியில் வெளியில் ஓரமாக ஆக்சுவலாக கொஞ்சம் ஒசரமாக எடுத்து ஏற்றுவா. அதனால தான் நம்ம பார்த்துல இந்த கம்பி விளக்கு இருக்குது, அது இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஏற்றணும். ஆமாம், நார்த் ஈஸ்ட் வந்து பெஸ்ட். அங்கே தான் ஏற்றணும், நார்த் ஈஸ்ட் தான் ஏற்றுனது. அந்த இடத்துல நல்லா ஜலவட்டை அலம்பிட்டு ரெண்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றணும். அந்த இந்த மாதிரி அகல் விளக்கு கூட வாங்கி ஏற்றலாம். இது வந்து இந்த 5 முகம் இருக்குதுல்ல, இது 5 வந்து அப்படியே 8 ஆக்கிக்கலாம். 5 வச்சுட்டு இன்னும் 3 எக்ஸ்ட்ரா. இல்லைன்னா இதேமாரி ஒரு முகம் விளக்கு இப்படி கிடைக்கும், இதுலேருந்து 8 ஏற்றலாம். என்னென்ன போன வாட்டி என்ன சொல்லும் போது என்னாச்சுன்னா, இந்த கடையில் வாங்க திரி போட்டால் என்ன ஆகணும், எண்ணெய் குறைஞ்சோன்னா அப்படியே இந்த அப்படியே கருப்பாகிடும். இதெல்லாம் அது ஒரு மாதிரி மனசு இதாக இருந்தால் இந்த மாதிரி காட்டன் நூல் கிடைக்கிறது. இந்த நூல் வந்து காட்டன் நூல் நிறைய இழையோட இதை வந்து அப்படியே ஒரு இதில் ரெண்டாக இது பண்ணிட்டு இது 8 முகம் ஏற்றினோம்னா இந்த மாதிரி கருப்பாகாது, ஆனால் நின்று எரியும். வெளியில் கொஞ்சம் கனமாக ஒரு 4 இழை அப்படி வச்சு போட்டு இருப்போம் விளக்கு ஏற்றினோம்னா நல்லா அப்படியே நின்று எரிஞ்சுட்டு கருப்பாகாமல் இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து நவம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கு சாயந்தரம் தான் ஏற்றுறது. நான் எப்பயும் சாயந்தரம் தான் ஏற்றுவேன். சாயந்தரம் ஒரு ஃபஸ்ட்டு இது மாடியில் மொட்டை மாடியில் இது 8 முகம் ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறம் ஆற்றுல வந்து விளக்கு ஏற்றுவோம். இப்போ ஜென்ரலாக கார்த்திகை மாதம்னா வாசலில் 2 வாசப்படிக்கிட்ட 2 ஏற்றுவோம் நம்ம. இது வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே வந்துடுவது. இது வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் ஏற்றிட்டு வந்துட்டு ஆற்றுல சாயந்தரம் விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணுறது. இது வந்து பலன் வந்து நிறைய பேர் பண்ணி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மன அமைதி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆற்றுல கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நம்ம எதாவது நினச்சி நிவேத்தின வேண்டிய என்ன பண்ணா கூட கண்டிப்பா நடக்கும். அது நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளோட அந்த வாட்டர் ப்ராப்ளத்துக்கு சால்வ் ஆச்சு. ஸோ அதுமாதிரி அதனால நான் அந்த வருஷத்துல நான் ரொம்ப நாளாக ஒரு 7-8 வருஷமா ஏற்றின்னு இருக்கேன். அது சின்சியராக விடாமல் ஏற்றுறது. இந்த 30 நாளுமே ஏற்ற விசேஷம். சப்போஸ் 2 நாளைக்கு வெளில போகிற மாதிரி எடுத்து அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் இந்த 30 நாள் இந்த இதை வச்சுட்டு ஏற்றுறது நல்லது. இதுதான் ஆகாச தீபம் நம்ம பண்ணுறது. நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணணும், கார்த்திகை தீபம்லாம் போட்டிருக்கோம். அதுமாதிரி தீபாவளிக்கு சில பேர் கேட்டிருக்கேன் அமாவாசை நீங்கள் என்ன வச்சு குளிக்கலாமான்னு. நிறைய தடவை வந்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க கதையில. கண்டிப்பா எல்லாருமே வந்து சீக்கிரம் வந்து 6 மணிக்குள்ள கண்டிப்பா குளிச்சிடணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிச்சது நல்லது. அதனால அட்லீஸ்ட் 6 மணிக்குள்ள குளிச்சுட்டு லேகியம் நான் பண்ணி காமிக்க போறேன். லேகியம் வந்து ஐஸ்வர்யம், கண்டிப்பா ஒரு லேகியம் பண்ணணும். பிளஸ் நம்மளால என்ன முடியுதோ ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ணிட்டு தீபாவளி வந்து கண்டிப்பா எல்லாரும் நல்லா கொண்டாடிட்டு எல்லாரும் சேமா இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்பேன் இந்த 16 விளக்கு ஏற்றணும் இல்லையா, நம்ம ஏற்றி சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அகல் விளக்கு ஏற்றுறது, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு 5 முகம் விளக்கு ஏற்றுறது, இந்த மாதிரி ஆகாச தீபம் நிறைய சொல்லும் போது சில பேர் கேட்குறேன் இந்த விளக்கு மட்டும் ஏற்றினா போருமா அப்படின்னு. ஜென்ரலாக நான் சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது, எல்லா விளக்கும் ஏற்றணுன்றேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளீனாக சொல்லுவீங்க இல்லையா, ஸோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவு இது வந்து இதுக்கு வந்து சாஸ்திரமே இருக்குது. இந்த சாஸ்திரம் வந்து இந்த புக்கு வந்து ராஜகோபால கணபாடிகள் அப்படிங்கிற அந்த புக்கு நான் படிச்சிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லி நம்ம ஏற்றுறோம் இல்லையா, காலம்புற சாயந்தரம் பெருமாள் ரூமில் விளக்கு ஏற்றுறது வந்து அந்த தீபத்துக்கு பேர் வந்து சாட்சி தீபம் அப்படின்னு. இது வந்து டெய்லியே பண்ணுறது. இது தவிர நம்ம ஸ்பெஷலாக சிறப்பாக நம்ம இதுக்காக ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வந்து பண்ணுறோம், ஒரு ஆசைக்காக பண்ணுறோம். இந்த ஆகாச தீபம் ஆகட்டும், அகல் விளக்காகட்டும், 7 முக தீபம் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக பண்ணுறது. அது வந்து நம்ம சாட்சி தீபத்தோடு சேர்த்து வைக்கணும். அது தனி, இது தனி. இதுவும் ஒன்று கிடையாது. நம்ம அது டெய்லி ஒன்று நம்ம பண்ணுறது வந்து பூஜை ரூமில் இருக்கிறது, பெருமாள் ரூமில் இருக்கிறது வந்து அது நித்திய பாடு. அது தவிர நம்ம என்ன நினச்சி பண்ணுறோமோ அது வந்து ஏற்றிக்கணும்.
சில பேர் வந்து காமாட்சி தீபத்தோட இன்னொன்று சின்னது ஏற்றி வைக்கணும் அப்படிம்பா. அது அவசியம் கிடையாது. ஒரு காமாட்சி தீபம்னா அது வந்து நம்ம டெய்லி ஏற்றுறோன்னா அது டெய்லி அது ஒன்று போதும். அது தவிர இந்த மாதிரி ஆகாச தீபமாகட்டும், அகண்ட தீபமாகட்டும், அந்த மாதிரி தீபங்கள் வந்து அது தனி அந்த மாதிரி ஏற்றிக்கணும். கரெக்டாக. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. நம்ம விளக்கு ஏற்றும் போது பெருமாள்கிட்ட போகும்போது மனசு வந்து ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்பட்டு ஒரு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பெருமாள்கிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற இப்போ ரொட்டீனில் அடுப்பு கேஸ் அனுப்பிச்சுமா, மறந்துட்டோமா, வண்டி வெளில வச்சோமா, வைக்கலையா, டியூன் பாக்ஸ் எடுத்துட்டோமா அப்படின்னு மைண்ட் அளவாயிருது. இருந்தாலும் அந்த டயத்தில் அப்படி பண்ணுறோம் இல்லையா? அது பரவாயில்லையா? இது இந்த தீபத்தை பற்றி இந்த விளக்கு ஏற்ற முறையில் வந்து இது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விளக்கு ஏற்றி பெருமாள் முன்னால் உட்காருது. இந்த இடத்துல வந்து தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். விளக்கு ஏற்றி விட்டு நம்ம வேற எங்கேயா சிந்திச்சுக்கப்படாது. இது வந்து அதைத்தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா கீதையில், நீ ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீ விளக்கேற்றி பெருமாள் முன்னால் உட்காரன்னு வச்சுக்கோ. அதை தவிர அந்த 15 நிமிஷத்தை தவிர 24 மணி நேரத்தில் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 23.25 மணி நேரம் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறார். முறையில்லாத பழக்க வழக்கம், முறையில்லாத உணவு பழக்கம், அதிகமான தூக்கம் இல்லைன்னா குறைஞ்ச தூக்கம், இதெல்லாம் வந்து உன்னோட அந்த 15 நிமிஷ தியானத்தை வந்து பாதிக்கும். இது நான் சொல்லலை, பகவான் கிருஷ்ணர் சொன்னது. அதாவது 15 நிமிஷம் நீ உட்கார விளக்கேற்றி உட்காரன்னா மிச்சம் 23.25 மணி நேரம் நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் அந்த 15 நிமிஷம் அமைய போகிறது. என்ன இம்பார்ட்டன்ஸ்னா அந்த 5 நிமிஷம் கான்செப்ட் கொண்டு வரணும். நம்ம கொண்டு வந்தா மிச்ச நேரம் நம்ம அது எப்படி கொண்டு வரணும்? இப்போ நீ வந்து ரொம்ப தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கலாம். நீ ஒரு 15 மணி நேரம் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ. நீ அங்கே போய் உட்காந்தன்னு வச்சுக்கோ, மனசில் வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது. மனசு வந்து ஒரு சோம்பேறித்தனத்தில் தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கத்தில் 2.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்குன்னு வச்சுக்கோ, அங்கேயும் நீ ஒருநிலைப்படுத்த முடியாது. அதே மாதிரி வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு குட்டி கதை இருக்குது. டைம் இருக்கா உனக்கு? டைம் இருக்கு, சொல்லுங்க. ஏன்னா இதனால வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும். சொல்லுங்க. ஓகே. ஒரு காலத்தில் ஒரு பெரிய ரிஷி, அவர் பேர் வந்து வத்சநாப ரிஷி அப்படின்னு, ஒரு காட்டில் ஒரு வனத்தில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். தர்ம தேவதைக்கு ரொம்ப பிடித்தமான ரிஷி அவர். வந்து என்ன தர்மத்துக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்கவர். ஆனால் இந்த இந்திரன் இருக்கான் இல்லையா, தேவேந்திரனுக்கு வந்து இந்த மாதிரி தவம் பண்ணுறவாளை பார்த்தா கொஞ்சம் பயம். எங்கே நம்மளுடைய போஸ்ட்டுக்கு மேலே வந்துடுவானோ இவன் அப்படின்னு. ஸோ என்னென்ன இடையூறு கொடுக்க முடியுமோ அந்தந்த இடையூறு கொடுப்பார் தேவேந்திரன். அது இன்னொரு பலனும் இருக்குது, அதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதும் இருக்குதுன்னு வச்சுக்கேன். அப்படி இந்த வத்சநாப ரிஷி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, வருணனை கூப்பிட்டு இந்திரன் என்ன சொல்லுவான், நல்லா சோன்னு மழையடி அப்படிமா. ஏன்னா இவர் வந்து ரிஷி வந்து தவம் பண்ணி 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 புத்து வந்துடும், அதனால் நல்லா சோன்னு மழையடி அப்படிமா. சரின்னு வருண பகவான் வந்து நல்ல மழையும் காற்றும் கொடுத்து அந்த புத்து கித்து எல்லாத்தையும் கரைச்சின்னு போய் இவர் உட்காந்துருப்பார். எலும்பும் தோளுமாக இருப்பார் இவர். இவரை ஒரு சின்ன காற்று அடித்தா கூட அடுத்த மாநிலத்துக்கு போயிடுவார், அந்த மாதிரி இருப்பார் அவர். தர்மதேவைக்கு பயமாக வந்துடும். இப்படி தவம் பண்ணுறவன இந்திரன் வந்து இப்படி இடையூறு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவதை என்ன பண்ணுவா, ஒரு பெரிய சைஸு எருமையை உருவாக்கி அந்த ரிஷி பக்கத்தில் போய் நிற்க வைப்பாள். ஸோ அந்த மழையானது காற்றானது எதுவுமே வந்து அந்த ரிஷி மேலேயோ ரிஷி இருக்கிற இடத்துலையோ படாது. அவர் வந்து நிம்மதியாக வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். தியானம் முடிச்சுட்டு முழிச்சு பார்த்தா இவர் சுற்றி இருக்கிற இடத்துல தவிர மற்ற இடம்லாம் வந்து வெள்ளக்காடாக இருக்கும், பிரளயமாக இருக்கும். இவர் உட்கார்ந்த இடத்த சுற்றி மட்டும் ஒரு துளி கூட இருக்காது ஜலம். அப்புறம் திரும்பி பார்ப்பார், ஒரு பூதாகரமான ஒரு எருமை நிற்கும். அந்த எருமையை பார்த்தோன்னே இவருக்கு வந்து இந்த எருமைனால தான் நமக்கு வந்து மழை பாதிப்பு இல்லாமல் தியானம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு புரிஞ்சுட்டார். உடனே அவருக்கு என்ன சிந்தனை வந்தது அப்படின்னா, இவ்வளோ பெரிய எருமையை
ஊரில் எவனா கசாப் கடைக்காரன் பார்த்தானா அடிச்சிருவானே, தோல் விற்கிறவன் பார்த்தானா அந்த தோலெல்லாம் எடுத்துருவானே அப்படின்னு தோணின உடனே அடுத்த நிமிஷம் நம்ம வந்து எவ்வளோ ஒரு அஹிம்சையை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய தவம் நம்ம பண்ணிட்டு இப்படி ஒரு அஹிம்சையை பற்றி நினைக்கிறோமே, இந்த எருமை பால் வந்து எத்தனை பேருக்கு உதவும், இந்த எருமை அவ்வளோ பெரிய எருமை, அந்த எருமை பால் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஃபுல்லாக வந்து பால் கொடுக்க முடியும். அப்படி ஒரு சிந்தனை இல்லாமல் நம்ம பார்த்த உடனே ஒரு கெட்ட சிந்தனை வந்துருது. இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து தவம் பண்ணி என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, நான் வந்து தவம் பண்ணுறதுக்கே நான் வந்து யோகியதை கிடையாது, நான் வந்து இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கே எனக்கு அருகதை கிடையாது சொல்லி மேலே மலை உச்சியில் வந்து குதிச்சிருவார். குதிச்ச உடனே பாதி வழியில் வரும்போது தர்மதேவதை வந்து அப்படி பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு தர்மதேவதை வந்து அந்த ரிஷிகிட்ட சொல்லுவாள், மனசுங்கிறது வந்து காற்று மாதிரி வேகமாக பரவக்கூடியது மனசு, நீ அதை போய் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, அப்படின்னு நினச்சேன்னா காற்றே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? காற்றுல வந்து மாசு இருக்கிறது இயற்கை, அது மாதிரி உன் மனசில் வந்து சஞ்சலம் வர்றது இயற்கை. எங்கே தப்பு வருது அப்படின்னா அந்த சஞ்சலமோ இல்லை தவறான எண்ணங்களோ அதை பயன்படுத்தி நீ செயலில் இறங்கினா தான் தப்பு. சரியா? காற்றுல மாசு இருக்கிறது பகவானுடைய படைப்பு, மனசில் வந்து சஞ்சலம் இருக்கிறது பகவானோட படைப்பு. அந்த சஞ்சலத்தை வச்சு அதை நம்பி அது பின்னால் போய் நீ செயல்படுத்தினா அது உன்னுடைய முட்டாள்தனம், அது பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மதேவதை சொல்லி அப்புறம் இவர் புரிஞ்சுண்டு திருப்பி தியானத்தை தொடர்ந்தாராம். அது மாதிரி நம்ம வந்து நல்லா தோணும் நமக்கு, நம்ம போய் பெருமாள்கிட்ட போய் உட்காடுறோம், விளக்கேற்றி உட்காடுறோம், எல்லாமே தோணும், இருந்தாலும் விடக்கூடாது. அதுதான் முக்கியம். அது கொஞ்சம் நாள் அப்படி பழகிடும் நமக்கு. அப்புறம் வந்து நீ வந்து ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துன்னு வச்சுக்கேன். நான் ஃபஸ்ட்டு டே பார்த்தேன்னா 15 நிமிஷத்தில் ஒரு 14.5 நிமிஷம் வேற எங்கேயாவது தான் இருக்கும் மனசு. அப்புறம் கொஞ்சமாக வரும். 14.5 நிமிஷம் நீ வேற எங்கேயாவது தான் நினச்சிட்டு இருப்ப. நீ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சோம், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அதுதான் நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இந்த சஞ்சல டைம் இருக்கு இல்லையா, அது வந்து குறைஞ்சுட்டே இருக்கும். அது ரொம்ப கரெக்ட், நீ சொல்ல ரொம்ப கரெக்டாக. நம்ம வந்து பண்ணுற டியூட்டியை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஆமாம். இது வந்து பெருமாளுக்கு சேவிக்கிறது வந்து எத்தனை சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அதே ஒரு 10 நிமிஷம் ஆற்றுல வந்து காத்தாலையும் சாயந்தரம் விளக்கேற்றி வைக்கணும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம பசங்களும் நல்லா இருப்பா. அதுமாரி இந்த ஆகாஷ தீபம் அப்படின்ற அதே மாதிரி தான், தீபம் தான். ஸோ இந்த 8 திக்கு ஏற்றுறோம்ல, 8 திக்கு பால் இருக்குன்றவங்க. ஸோ அதாவது முடிஞ்ச நாளைக்கு ஏற்றுங்க. சாதாரண நல்லெண்ணெய் போகிறோம், வேறு எதுவும் நெய் எல்லாம் ஏற்ற வேண்டாம், நல்லெண்ணெயில் தான். இந்த மாதிரி ஒரு காட்டன் கொட்டை பஞ்சு கிடச்சா கொட்டை பஞ்சு, இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் வாங்கி விளக்கு ஏற்றணும். ஓகே. இதுக்கு டெய்லி சாயந்தரம் ஏதாவது டைமிங் இருக்கா? சாயந்தரம் ஈவினிங் டயத்தில் 5:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு ஏற்றினா அது இப்படி இந்த மாதிரி வகையில் ஏற்றணும்னு வச்சுங்களேன், 1 ஹவர் எரியும். அப்படி 1 ஹவர் தாராளமாக எரியும். ஒரு 5 1 ஹவர் வந்து கண்டிப்பாக எரியணும். இது மொட்டை மாடியில் ஏற்றி வைக்கும்போது சுற்றி ஏதாவது கல்லு வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமே அணையாமல் இருக்கும். அது வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுக்கணும். மொட்டை மாடியாக இல்லை வாசலில் வைக்கும்போது காற்று படாமல் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவர் அது பாட்டு எரியும். நம்மளே போய் மலை ஏற்ற வேண்டாம், தானாக மலை ஏறணும். அது அப்படியே ஏற்றி வந்துட்டு ஆற்றுல வந்து நம்ம சாயந்தரமாக பூஜை பண்ணுறத பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானது தான், அதனால் அது வந்து எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். கேட்ட டைம் கேட்டிருந்தா சரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேன்னு தான் இப்போ தனியாக வீடியோவே போட்டுட்டோம். ஓகே. நவம்பர் 4 டிசம்பர் 3 இருக்கும். டிசம்பர் 3 நார்த் ஈஸ்டில் ஏற்றணும். ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் மூலியம் வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அப்போ துளசி அங்கே தான் வச்சுருப்போம். நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல ஏற்றி வைக்கலாம், நல்லது. கொஞ்சம் வாசல் இடம் இருந்தாலும் சரி, மொட்டை மாடியில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயரமான இடத்துல அது வைக்கணும். நல்லது. அதுதான் ஆகாஷ தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே. அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன தேய்ச்சி காத்தால் இது பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த வீடியோ லிங்க்கை லாஸ்ட்டில் கொடுக்கணும், பார்க்காத புதுசாக பார்க்கட்டும். அந்த வீடியோ லிங்க் கடைசியில் வர அதை பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.